விவாதித்து ஐயா அவர்களை கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து முழு அதிகாரம் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது பொதுக்குழு. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை, மாவட்ட தலைவர்களை, வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை, முக்கியமான மாநில பொறுப்பாளர் அழைத்து இந்த தேர்தல் குறித்து சில ஆலோசனைகளை கேட்டார். எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா அவங்க கருத்துக்களை சொன்னார்கள். எல்லாம் ஏன்னா உள்ள அரங்கத்தில் நடந்த கூட்டம் தான். இதில் பத்திரிகையாளர்கள் நீ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. முதல்ல இது வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம். இதுலேயும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க கருத்துக்களை சொல்லிவிட்டு, ஐயா இந்த கட்சி நீங்கள் ஆரம்பித்த கட்சி 46 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். 96,000 கிராமங்களுக்கு பயணம் செய்து என்னெல்லாம் மக்கள் உங்கள் காலடிப்படாத கிராமங்களே இல்லை என்ற நிலையிலே சென்று வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிற அமைக்கிற கூட்டணியை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்பதற்கு உறுதியாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் விரைவில் கூட்டணி அமைப்பேன், இன்னொரு 3-4 நாளில் கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3-4 நாள், இன்னும் நாள் இருக்குங்க. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. எப்பவுமே இப்போ திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ இன்னும் அமைக்கப்படலை. திமுக அமைச்சிட்டாங்களா? நான் அமைக்கலையே. அதிமுக அமைச்சிட்டாங்களா? அதிமுக பாஜக அமைச்சிட்டாங்களா? இல்லையே. வெற்றி கழகம் அமைச்சிட்டாங்களா? இல்லையே. எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காத போவதில்லை. நம்ம மட்டும் ஏன் அவசரப்படணுங்கிறது ஒருத்தர் ஐயா உடைய எண்ணம். ஐயா அவர்களை மதிக்கிற பாட்டாளி மகிழ்ச்சி மதித்து எங்களோடு கூட்டணி வைக்க விரும்புவர்களோடு கூட்டணி, அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். சார், இப்போ சின்னம் வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சின்னம் கிடைக்குமா? அப்படி எதில் போட்டிடுங்க? நீங்கள் தேர்தல் ஆணையாளரா? எனக்கு தெரியலையே. பத்திரிகையாளர் தான் உங்களை பார்க்குறேன். தேர்தல் ஆணையாளர் சொல்லலை. அப்புறமேலும் நீதிமன்றம் சொல்லணும். இப்போ எப்படின்னா கோயபல்ஸ் பிரச்சாரம்னு கேள்விப்பட்டீங்களா? பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பேசுவது, தொடர்ந்து ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேசுவது பேர் தான் கோயபல்ஸ் பொய். இப்போ டெல்லி உயர் நீதிமன்றத்திலே நடந்த வழக்கிலே மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எங்களிடத்தில் வரப்பெற்ற தரவுகளின் அடிப்படையில் அவரை தலைவராக நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனால் அந்த கடிதம் என்ன, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு நிகழ்ச்சி தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு யார் சொன்னால்? தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட எங்ககிட்டையும் சொல்லலை, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. அவங்க சொன்னதையே மாற்றி சில பேர்த்துக்கு ஆதரவாக மாற்றி சொல்வதற்கு முயற்சித்தது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவில் நீதிமன்றத்தில் நீ உத்தரவு அவங்க தான் பிறப்பிக்கணும்னு சொல்லிக்கிறதுனால அது இல்லை. மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமையாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுதான் நீதி, தர்மம், நியாயம். அப்படி இல்லைன்னா நீதி இல்லைன்னு அர்த்தம், நியாயம் தோற்றுவிட்டதுன்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நீதி வெல்லும், நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்கள். யார் கட்சி ஆரம்பித்தாலும் வாழ்த்துக்கள் சொல்லணும். அதான தமிழ் பண்பாடு. நான் சேலம் மேற்குல போட்டிடுன்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டிருக்கிறேன். ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா சேலம் மேற்குல தான் போட்டிடுறேன். கடந்த காலங்களில் திமுக அதிமுக கட்சிகளில் வந்து நீங்கள் பாமக எந்த கூட்டணியில் சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லாமல் பாமக எந்த கூட்டணியில் சேர்றது அப்படின்ற ஒரு அப்படியான ஒரு அது வந்து அது உங்களுடைய பார்வையில் தானே தவிர எங்களுக்கு வர்ற ஃபோனுங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல. எங்களுக்கு வர்ற ஃபோன் எனக்கோ, தியாகச்சம்மல் தலைவர் அவர்களுக்கோ, கௌரவ தலைவருக்கோ, நம்முடைய எங்கள் அக்கா ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களுக்கோ, ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வருகிற ஃபோன் காலை என்னால் பேச முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு நெருக்குதல் இருக்குது. எல்லா பக்கமும் நெருக்குதல். எல்லா பக்கமும் கூட்டணிக்கு மருத்துவர் ஐயா அவர்களை கூட்டணியில் இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று
நினைக்கிறார்கள். அந்த உண்மை அவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக தெரிஞ்சிருக்குது. சார் வற்புறுத்துறாங்களா இல்லை அழுத்துறாங்களா சார்? உங்களை அழுத்த வேண்டுகோள் வைக்கிறார்கள், வேண்டுகோள் வைக்கிறார்கள், நிர்பந்தம் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. வேண்டுகோள் வைக்கிறார்கள். வேண்டுகோள் தான், வேண்டுகோள். எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க கூப்பிட்றாங்க. அப்புறம் அதை குறித்து இறுதி முடிவை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். சார் நிச்சயமா சார். ஏன் சார் இதை கட்சி ஆரம்பிச்சு யாரு? ஐயா மருத்துவர் ஐயா தான் கட்சி ஆரம்பித்தார். மருத்துவர் ஐயா தான் 96 கிராமங்களுக்கு போனார், மக்களை சந்தித்தார், மக்களை ஒருங்கிணைத்தார். அப்படின்னா யார் வேறு யாரும் கிடைக்கும்? ஐயா தான் கிடைக்கும், எங்களுக்கு தான் கிடைக்கும். எந்த மாற்றம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், அப்படி மாறி கிடைத்தால் நீதியும் நியாயத்தையும் விலைக்கு வாங்கப்பட்டது என்ற அர்த்தம். ஆனால் அந்த மாதிரி நிலை இல்லை. நீதியும் நியாயமும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். திராவிட கட்சி தான் கூட்டணின்னு ஐயாவே சொல்லியிருக்காரு. 1ஆம் தேதி மோடி வரக்கூடிய சூழ்நிலை அதுக்கான அச்சாரமாக எடுத்துக்கலாமா சார்? நான் தான் சொல்கிறேன், நீங்கள் 100 முறை கேட்டாலும் கூட்டணிக்கான இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒட்டுமொத்த உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு குழு, எங்களுடைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஆனாலும் கூட ஐயா அவர்கள் ஜனநாயக ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் எங்களை மாதிரி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார். தமிழ்நாடு முழுக்க இருந்து இன்றைக்கி மாவட்ட செயலாளர் வந்திருந்தாங்க, கருத்து கேட்கிறார். அது அவருடைய பெருந்தன்மை. உங்களுடைய கருத்து என்னங்க சார்? எங்களுடைய கருத்தில் ஐயா சொல்லியிருக்கோம். ஆனால் ஐயாவும் பிரதமர் மோடியும் சந்திக்கிறாங்களா? ஏன் தமிழ்நாட்டுடைய பாரத பிரதமர் அவர், ஐயா ரொம்ப உயர்ந்த தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறவர், அது சந்திக்கிறதுல என்ன தப்புங்கிறேன். சந்திக்கிறாங்களா? அது எனக்கு தெரியாது. கூட்டணி தொடர்பாக அமித்ஷாவே ஐயா கிட்ட பேசுறதா ஒரு தகவல் இருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆமாம் எல்லாம் அதாங்க இருக்கலாம், எனக்கு தெரியலங்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச உண்மைதான் நான் சொல்ல முடியும். ஏங்க சார், இப்போ சார் இருங்க, நான் இப்போ ஐயாவுக்கு தினசரி நூற்றுக்கணக்கான ஃபோன் கால் உங்களுக்கு தெரியும். ஐயா ஃபோன் கால் அவர் தான் எடுப்பார், அவரே எடுத்து பேசுவார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு தலைவர் யாருமே இல்லை. பொதுவான நம்பர், அந்த நம்பர் வந்து எடுத்து பேசுறது ஐயா. அவர் யாருக்கிட்டாலும் பேசலாம். அன்புமணியோட இணைந்து செயல்பட சொன்னாங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. இணைந்து பயணியாற்றி அது குறித்து கருத்து என்னிடத்தில் இல்லை. அது குறித்து என்னிடத்தில் கருத்து இல்லை.